கேபிஒய் பாலா பத்தி சோசியல் மீடியால ஒரே அவதூறா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு பண்றாங்க, எதனால இது நடக்குதுன்றது தெரியல. இவ்வளவு நாளா எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆம்புலன்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அந்த ஆம்புலன்ஸும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான விளக்கமா அவர் கொடுத்துட்டாரு, ஏதாவது ஸ்டிக்கர்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சுங்க. அப்பெல்லாம் இவங்க எல்லாம் வாயை திறந்தாங்களான்னு தெரியல. ஆருத்ரா நிதி நிறுவனம் பிரச்சனை நடந்தப்ப இவங்க எவனும் வாயை திறக்கல. நிறைய பைனான்ஸ் கம்பெனி எல்லாம் ஸ்கேம் பண்ணிட்டு போனாங்க, அதை பத்தி எல்லாம் பேசல. சென்னையில திருநாய்க்கு ஊசி போடுறதுக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல், அதை பத்தி பேசல. மதுரையில 150 கோடிக்கு மேல வந்து வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசல. டாஸ்மாக் ஊழல் நடந்துச்சு, அதை பத்தி பேசல. ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் ஊழல் நடந்துச்சு, அதை பத்தி பேசல. யார் அந்த சார்ன்ற மேட்டரை பத்தி பேசல. ஏன்னா அவங்களும் அதிகார வர்க்கம். அப்ப அவங்கள போய் நம்ம போய் தொந்தரவு பண்ண முடியாது. எளிமையான ஒரு ஆளு, ரொம்ப அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல மக்களுக்கு ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அதை பொறுத்துக்கிற முடியாம அவரு கொஞ்சம் வளர்ந்து உதவி எல்லாம் பண்ணி அடுத்த நிலைமைக்கு வந்து ஒரு ஹீரோவாயி ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்றாரு. படத்துக்கு ஸ்கிரீன் கொடுக்க விட மாட்டேன்ட்டீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், படம் கொஞ்சம் இப்ப நல்லா போகுது அப்படின்னு நீங்க அவர் மேல அவதூறு பரப்புறீங்க. இதெல்லாம் உங்களோட வன்மத்தை காட்டுதுங்க. ஒரு எளிமையா இருக்கவன், ஒரு சாதாரணமா இருக்கவன், ஒரு கீழ்நிலையில இருக்கவன் வளர்ந்து மேல வந்துடக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு புத்தி. பாரிசாலன் எல்லாம் பேசியிருக்காரு. பாலா போனாரு, எதாச்சியா கேமரா கொண்டு போனாரு. அங்கிட்டும் கேமரா இருக்கு, இங்கிட்டும் கேமரா இருக்கு. ஒரு பணத்தை எடுத்து உதவி பண்றாரு. அந்த இடத்துல எதுக்கு எதாச்சியா கேமரா, எதாச்சியான்னு நிறைய விஷயம் பேசுறாப்புல. விளம்பரம்ன்றது வந்து எந்த வழியில வேணாலும் விளம்பரம் தேடிக்கலாம். காசு கொடுத்து போஸ்ட் அடிச்சு கூட ஒட்டி விளம்பரம் தேடிக்கலாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விளம்பரம் ஆகுறது, பிரபலம் ஆகுறது. அவர் ஆல்ரெடி பிரபலம் தான். அப்போ அவர் வந்து விளம்பரமாகன்ற எந்த அவசியமும் கிடையாது. நல்லது பண்ணணும், நம்மளால 4 பேருக்கு நல்லது கிடைக்குதுன்னு அவர் பண்றாரு. அதை வச்சு அவர் விளம்பரம் பண்ணிட்டு போட்டுமே. அவரோட சொந்த காசுல தானங்க விளம்பரம் பண்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு?